ஒவ்வொரு வீடா கணக்கு எடுக்க போனா நம்மள கடங்கார மாதிரி பாக்குறானுங்க. என்ன பண்றது, நம்ம கடமை செஞ்சுதானே ஆகணும். தம்பி நம்மள கூப்பிடுறாரு. வாப்பா. இதோ வரேன் சார். என்னப்பா திருட மாதிரி திரு மூச்சுன்னு போற, யாரு நீ? ஏங்க இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், என்ன போய் திருடன்றீங்க? இப்பெல்லாம் திருட்ட பசங்க டீசெண்டா தான் இருக்கிறானுங்க சார். நான் அப்பேற்பட்ட ஆள்லாம் இல்ல சார். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களை கணக்கெடுத்து மத்திய மாநில அரசு சலுகை தருது, அதனால கணக்கெடுக்க வந்திருக்கேன் சார். நான் எம் கவர்மெண்ட் எம்ப்ளாய். வகாருப்பா, எந்த அடிப்படையில வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற நீ? தனிநபர் வருமானம் பொறுத்தும் வீட்டுல என்ன பொருளுக்கும் கேட்போம். அதன் அடிப்படையிலையும் மத்திய மாநில அரசுகள் அப்பதான் உங்களுக்கு சலுகைகளை வழங்கும். எப்படியாப்பட்ட திருடன் நீ நான் சொல்லிட்டா? என்ன வருமானம்னு கேட்கறது, அப்ப அவன் வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்குன்னு கால்குலேட் பண்றது, வீட்டுல என்னன்னு கேட்கறது, அதை போய் ஆட்டைய போறதுக்கு ஒரு புக்கு தூக்கி வந்துடுறது. யாராச்சும் இப்படி டீட்டெயில் கேட்டு திருடுவாங்களா? உண்மையிலே அரசாங்கம் சலுகை கொடுக்குது சார். அது சம்பந்தமா தான் கணக்கு எடுக்க நான் வந்திருக்கேன். சரி, ஒரு வீட்டுல போய் என்னெல்லாம் கேட்பேன். இப்ப என்கிட்ட அதை கேளேன். உங்க வருமானம், மாச வருமானம் எவ்வளவு சார்? 15,000பா. எனக்கு அரசு சலுகை தருமா? அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்போம். அதையும் இதையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு சலுகை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். இப்போ தினக்கூலிக்கு போறவங்க 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு 1000 ரூபாவை வச்சுக்கோ, 30,000 ரூபாய் வருது. அவங்களுக்கு சலுகை இருக்கா இல்லையா? 30,000 ரூபாய்க்கெல்லாம் சலுகை கிடையாது சார். அவனுக்கு 30 நாள் வேலை கிடைச்சா ஓகே. அவனுக்கு வாரத்துல ஒரு 5 நாளோ 10 நாளோ கிடைச்சா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் தானே வருது. அவனுக்கு எப்படி சலுகை நிர்ணயம் பண்ணுவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். கணக்கு எடுத்துன்னு போய் கொடுப்போம். பரிசீலனை அவங்க தான் சார் பண்ணுவாங்க. சரி, வீட்டுல ஏதோ இருக்கிறத பத்தி கேட்பேன். அது என்னன்னு கேள. டிவி இருக்கா, ஏசி இருக்கா, மிக்சி இருக்கா, கிரைண்டர் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, இப்படி என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் கேட்போம் சார். இதெல்லாம் இருந்தா பணக்காரனா அவன் ஏழையா? இதெல்லாம் இருந்தா பணக்காரன் தான் சார். அப்ப வீட்டுக்குள்ள ஒரு டம்ளரு, ஒரு சொம்பு, 4 தட்டு இது இருந்தா ஏழையா? ஆமா சார், ஏழை தான். அப்ப என் வீட்டுல இருக்குன்னா எல்லாத்தையும் வெளியே போட்டு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கணக்கு கொடுக்கணுமா? பொய் கணக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் சார். பர்ஃபெக்டான கணக்கை தான் நான் எழுதுவேன். சரிங்க, சலுகையில நீங்க என்னென்ன கொடுப்பீங்க, ஏது கொடுப்பீங்கன்ற டீட்டெயில் சொல்லுங்களா சார். அரசு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான சலுகை தான் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா சலுகையும் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏங்க, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், ஹீட்ரு, இன்வெர்டரு, இது எல்லாமே அத்தியாவசிய தேவை. பைக்கே இன்னைக்கு அத்தியாவசிய தேவை. அதாவது கார் இருந்தாதான் அது லக்ஸரி. புரியுதா? ஆமா, எல்லாம் வீட்டுக்கு வாங்கி போட்டா இப்ப என்ன வாங்கி போறதுக்கு பேசிட்டு இருக்கா? ஐயா, விவரம் தெரியாமே பேசினது. மஞ்சான்னு வாய் திறந்து பேச தெரியும். இவரு கவர்மெண்ட்ல இருந்து கணக்கெடுக்க வந்திருக்காரு. அரசு சலுகை தருதான். அது நம்ம குடும்பத்துக்கு தரலாமா வேணாவான்னு டிசைட் பண்றதுக்காக வந்திருக்காரு. கவர்மெண்ட் சலுகை தருதா? நமக்கா? ஆச்சரியமா இருக்க. ஏன் சார் இவங்க ஆச்சரியப்படுறாங்க? ஏன் ஆச்சரியப்படுறாங்களா? போன தடவை உங்க மாதிரியே ஒருத்தர் இந்த தெருவுக்கு வந்தாரு. எல்லா வீட்லயும் கணக்கு எடுத்தாரு. அது 2,000 ரூபாவோ 3,000 ரூபாவோ 1000 ரூபாவோ ஏதோ தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் நேர்மையா பதிவு பண்ணி கொடுத்தோம். எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுங்களா? போன் இருந்தா இல்லையா, மிஷின், வாஷிங் மிஷினா அது இருந்தா இல்லையா, கிரைண்டர் இருந்தா இல்லையா, மைக்ரோவேவ் ஓவன் இருந்தா இல்லையா, ஹீட்டர் இருந்தா இல்லையா, 2 வீலர் இருந்தா இல்லையா, இன்வெர்டர் இருந்தா இல்லையா, இப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவ என்ன நினைக்கிறா, இவ்வளவு சொல்லி அவர் எப்படி தருவாரு அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா. அப்படியா நடந்தது? என்னங்க இவரே நீங்க சொல்லிதான் ஆச்சரியமா கேக்குறாரு? புதுசு போல இருக்குது, அதான் இவரே ஆச்சரியமா கேக்குறாரு. சரிங்க, என்னுடைய 15,000 ரூபாய் இன்கம்ல வீட்டுல என்ன செலவுன்னு கேட்டுட்டு அப்புறம் நான் ஏழையா நடுத்தரமா பணக்காரனான்னு டிசைட் பண்ணலாம். என் வைஃப் கிட்ட கேக்குறேன், பாத்துக்குங்க. ஆமா, அப்படி நீ கொட்டி கொடுத்துற, அதை நான் வீட்டுக்கு செலவு பண்றதுக்கு. என்ன சார் இப்படி பேசுறாங்க? நீ இருக்கியன்னு டீசெண்டா பேசுறாங்க, இல்லைன்னா வேற மாதிரி வார்த்தை வந்திருக்கும். அதெல்லாம் கலராத. ஏமா, நடந்ததா இருக்கட்டும், நான் வாரி கொடுக்கணும் இல்ல அள்ளி கொடுக்கணும் விட்டு. 15,000 ரூபாயில நீ என்னென்ன செலவு பண்ற சொல்லுமா அவர்கிட்ட. சொல்றேன். அடுத்து வீட்டு வாடகை 5,000, மளிகை ஜாமான் 5,000, கரண்ட் பில்லு 500, சிலிண்டரு 1000, வாரத்துக்கு நான்வெஜ்ஜுக்கு 500, பால் பாக்கெட்டு 500. அது சொல்ல மறந்துட்டேன் பாரு. கரண்ட் பில்லு 1000 ரூபாய், எனக்கு என் வீட்டுக்காருக்கு மாசம் ரீசார்ஜ் 800 ரூபாய், கேபிள் 300 ரூபாய். சார்
கிட்டத்தட்ட நீங்க வாங்கின சம்பளம் இது வரைக்குமே சரியா போயிருக்குமே. சரியா போயிருந்தா பிரச்சனை இல்லையே, நான் நல்லா இருந்திருப்பேனே. என்ன சார் சொல்றாங்க, ஒண்ணும் புரியல எனக்கு. இன்னும் செலவு இருக்குங்க. மூச்சு விடுற கேப்ல நீங்க பேசிட்டீங்க. கண்டினியூ பண்ணுவா பாரு. யூ கண்டினியூ. சொல்றேன் கேட்டுக்கோ. வண்டி டியூ மாசம் 5000 ரூபாய், டெய்லியும் பெட்ரோலுக்கு 100 ரூபான்னு மாசம் 3000 ரூபாய் வாங்கிட்டு போறாரு. அது இல்லாம பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், மாத்திரை செலவு, அப்புறம் சொந்த பந்தம் வந்துட்டு போன செலவு, நல்லது கெட்டு கலந்துக்கிற செலவு, அப்புறம் மறந்துச்சு பாருங்க காய்கறி வாரம் 500 ரூபான்னு மாசத்துக்கு 2500 ரூபாய். ரொம்ப கம்மியா சொல்றியாமா நீ? இதை கட்டிக்கிட்டல இழுத்து பிடிச்சதான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. என்னையா இழுத்து விடுற? கணக்கு சொன்னா கம்முன்னு கேளு. மீதி எதுனா சொல்லிடுமா. சொல்றேன், இது குடுக்கற பணம் பத்தாம அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி மாசம் 2000 ரூபாய் வட்டியே கட்டிட்டு இருக்கு அதுக்கு. சார் அவங்க பேசும்போதே நான் கால்குலேட் பண்ணிட்டேன் சார். இது வரைக்கும் 30க்கு மேல தாண்டுதா சார்? தோராயமா நீங்க கணக்கு போட்டு சொன்னதுதான் 30க்கு மேல. அதுக்கு மேலதான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லயும். உங்க கணக்குப்படி கவர்மெண்ட் சலுகை தரணும்னா ஏழை மக்களாக இருக்கணும், 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கணும், 5000 ரூபாய் தான் சம்பாதிக்கணும். ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. 1 லட்சம் ரூபாய்க்கு எவனுமே வாழ முடியாது. முதல் 30,000 ரூபாய் இப்ப எனக்கு செலவு இருக்கு. 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 3 லட்சம் ரூபாய். 12 மாசத்துக்கு 3,60,000 ரூபாய் இருந்தாவே கடன்காரனா பிச்சைக்காரனா பொண்டாடிக்கிட்ட உதவாங்கிறவனா வாழ்ந்துட்டு இருக்க. இப்படி பல வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டு வருமானம் 3,60,000 வாழ்றவனே அடித்தட்டு மக்கள் தான். ஆனா நீங்க சொல்றது 10,000 ரூபாய் வாங்கினாதான் கவர்மெண்ட்ல சலுகை. 1,20,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் மேல இருந்தா கூட இந்த சலுகைக்கு உள்ள வர மாட்டீங்க. என்னங்க இது கணக்கு? எதை வச்சு சலுகை தரீங்க? சராசரி மனுஷன் இன்னைக்கு குடும்பம் நடத்தணும்னா, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நடத்தணும்னாவே 3 லட்சத்துக்கு மேல ஆகுது வருஷத்துக்கு. இப்பதான் சார் எனக்கே புரியுது. ஒரு கூலி தொழிலாளி சராசரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னாலும் மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் நாங்க கணக்கு எடுத்துறோம். ஆனா அவனுக்கு மாசம் ஃபுல்லா வேலை கிடைக்கிறது இல்லைல்ல. மாசத்துல ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் சம்பாதிக்கிறான். அது கணக்கு படி பார்த்தா ஒரு 15,000 தான் அவன் சம்பாதிக்கிறான். ஆனா நாங்க 30,000 ரூபாய் 35,000 ரூபான்னு கணக்கு எடுத்துடுறோம். அதனால அவனுக்கு இந்த சலுகை எல்லாம் கிடைக்காம போயிடுது இல்ல. ஏங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சலுகையை கொடுக்க மறுக்கிறீங்க, பணக்காரங்களாம் பணத்தை வாரி வாரி கொடுக்குறீங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா. அவங்க பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுப்பாங்கன்றதுக்காக தான் அவன் பணம் கொடுக்குறோம். அதான் நீ அப்பா நீ அவங்களாம் பணத்தை திருப்பி கொடுக்குறாங்களா? திவால் நோட்டீஸ் தான் கொடுக்குறாங்க, பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்லைங்க, புள்ளையான்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவர் ஃபாரின் போயிட்டாரு. மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டு பணமே என்கிட்ட இல்லைன்னு ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தாங்கல்ல, அவர் தான் ஏழையா இல்லை திருப்பி கட்டினாரா? சார் நம்பி கொடுக்குறாங்க, அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்ட்டு. அவங்க திருப்பி தரலன்னா அதுக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? கரெக்டான பாயிண்ட் சார் நீங்க சொன்னது. ஏழை விவசாயிக்கும் கொடுக்குறாங்க. மழையோ வெள்ளமோ புயலோ வந்து பயிர் விளையாம போனா கழுத்து மேல கை வச்சு வாங்குறீங்கல்ல, கேட்குறீங்கல்ல, அதனால சாவுறாங்கல்ல. கல்வி கடன் படிச்சு அவன் வாழ்க்கையில மேலுக்கு வரணுன்றதுக்காக கடன் வாங்கிட்டான். அவன் வேலை கிடைக்கல, இருந்தாலும் நீ எப்போ வேலைக்கு போனாலும் பணத்தை கொடுத்தாகணும். எங்களுக்கெல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் போடுற நீ அவங்களுக்கெல்லாம் ரூலே போடாம ஏன் எடுத்து கொடுத்தா? ஏங்க நான் கொடுக்கலங்க, அரசு எடுத்து கொடுத்ததுங்க. ஏதோ நானே எடுத்து கொடுத்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. ஆனா உங்களை சொல்லுங்க, கொடுத்தவங்கள பத்தி சொல்றேங்க. இதே மாதிரி ஏழைகளுக்கு வீடு தராங்கன்னு சொன்னானுங்க. அதை நம்பி நானும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்தேன். அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு வீடு இல்லை சொல்லிட்டானுங்க. இவ கத்துறா, ஏன்யா உண்மையெல்லாம் சொன்னேன், சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, உனக்கு அறிவு இல்லையான்னு அவ கேட்குறா. சார் அந்த டீட்டெயில்லாம் அதில் ஏன் சார் சொன்னீங்க? அது சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கோம்ல. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த மரமடிக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், இதெல்லாம் சொல்லாத ஐயா, நாளைக்கு நம்ம சலுகை கிடைக்காதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். அதான் இல்லாம அரிச்சந்திரன் விட்டு புள்ள மாதிரி எல்லாத்தையும் சொன்னாரு. இன்னைக்கு வீடு கிடைக்காம உட்காந்துருக்கோம். ஏய் ஏய் வாய் மூடு. மரமண்டன்னு வந்தவங்க இதுக்கு மரியாதை எல்லாமே. ஏங்க யாரு ஏழை யாரு பணக்கார இது மாதிரி லிஸ்ட் எடுத்தா வராது. இப்போதான் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கிட்டீங்களே. ஆதார் கார்டில் எல்லாம் இணைச்சாச்சு. பேன் கார்டு, பேங்க்கு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு எல்லாம் இணைச்சிட்டிங்கல்ல. அப்போது ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்து வருமானம் வருது, யாருக்கு இவன் தரான் அப்படின்ற டீட்டெயில் பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டை முதல்ல எடுங்க. இது மாதிரி தெரு தெருவாக புக்கை வச்சுன்னு சுத்தாதீங்க. அதில் எடுத்துட்டு உண்மையிலே எவனுக்கு பணம் வருமானம் இல்லை, எவன்கிட்ட பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா அரசு சலுகை சரியான ஆட்களுக்கு சரியான முறையில் கொடுங்க. புரியுதா? சார்
அது எனக்கு நல்லா புரியுது. அதை நீங்க இப்ப மனுவா எழுதி போடுங்க. இப்ப நான் கணக்கு எழுதி எடுத்துட்டு போனாதான் எனக்கு சம்பளம். உங்களுக்கு அது புரியுதா? ஏங்க எனக்கு புரியுதுங்க. நீங்க அரசு ஊழியர், உங்ககிட்ட தொண்டை தண்ணி போக சொல்லி இருக்கிறதால நீங்க மேலிடத்துல போய் சொல்லுங்க. சார் இதெல்லாம் எங்க வேலை இல்லை சார். நீங்க வேற அடுத்த தெருவில் போய் நான் கணக்கு எழுதணும். வரேன். டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து கொட்டிக்க. அவன் பின்னாடி போறா. வரேன்.